எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை வந்து ஜெல்லு சர்வீஸோட தான் போயிட்டுருக்கேன், செகண்ட் சர்வீஸு. ஸோ நம்ம வால்பாறை போகிறப்பே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு வந்தோம் செகண்ட் சர்வீஸ் விடுறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எங்கேயும் சர்வீஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோனேர் ஃபால்ஸும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பைக் வந்து டோட்டலாக 4700 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு அந்த சர்வீஸ் இண்டிகேஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னா 4500 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துருச்சு. நான் பைக் எடுத்ததும் சரி, ஃபஸ்ட் சர்வீஸும் சரி வடபள்ளியில் ஒரு ஷோரூமில் பண்ணேன். இப்போ செகண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கிட்டே அதாவது போர்வழியே ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் கொண்டு போய் பைக்கை செகண்ட் சர்வீஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 700 to 800 தான் வந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து சேம் அமௌண்ட் தான் வரும் இப்போ செகண்ட் சர்வீஸும். ஸோ அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஆகாது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைமே வந்து அவங்க செயின் லூப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா 180 rupees எக்ஸ்ட்ராவாக கேட்டாங்க. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இவங்களும் அதே மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் செயின் லூப் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே லூப் பண்ணிடுவேன் செயினுக்கு. சர்வீஸ் சென்டர் கிட்ட வந்துட்டோம். ப்ரோ சர்வீஸ் இருக்கா இன்றைக்கி? முடியாதா? செகண்ட் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஐஸ்பீடில் போனால் லைட்டாக டேப்பட் நைஸ் வர மாதிரி இருக்குது. வண்டி டியூஸ்டே தான் கிடைக்கும். டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணால் லேட் ஆகும். இன்ஜின் டவுன் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இன்ஜின் டவுன் பண்ணியா? இன்ஜின் கீழே இருக்கியா? டாப் அப்படி சொல்லுங்கள். ஹலோ கைஸ், ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. ஓகேங்களா? அவங்க வந்து 4:30 வந்து பைக் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ஷீட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன். ஆல்மோஸ்ட் வந்து 6 minutes வந்து வீடியோ இருக்கும். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், கடைசியாக எடுத்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணாமல் டெலிட் பண்ணி விட்டேன். ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்படியே நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஜாப் ஷீட் போட்டாங்க. ஸோ என்னென்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட்டு ஆயில் ஓரிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு 450 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் டேப்பட் நாய்ஸ் வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க டேப்பட் நாய்ஸ் வருதான்ட்டு. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாட் மாதிரி வந்துச்சு, ஒரு வருமோ அப்படின்னு சொல்லி. அவங்க போய் செக் பண்ணேன், டேப்பட் நாய்ஸ் சுத்தமாக வரல. ஸோ ஜெனரல் சர்வீஸ் மட்டும்தான். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 450 ஆட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இதை போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறப்ப தான் வந்து பைக் மேலே வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த கொரோனாக்காக. ஸோ இது வந்து எந்த வகையில் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க சார்ஜ் பண்ணுற ஒரு 450க்கு வந்து 2 சானிடைசர் பாட்டிலுக்கு கொடுத்தாமிச்சா கூட நம்ம ஒரு 2 months வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த ஷோரூமில் மட்டும் தான் இது மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை எல்லா பஜாஜ் ஷோரூம்லேயும் அது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது வந்து சர்வீஸ் விட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. டோட்டலாக பில்லு பார்த்தீங்கன்னா 1250 வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறப்ப 750 to 800 தான் வந்துச்சு. 4:30 போய்ட்டு பைக்கை பிக்கப் பண்ணிட்டு அவங்க கொடுப்பாங்களா பில், ஜாப் ஷீட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ஜாப் ஷீட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கொரோனா மருந்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? பாய். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:10 ஆகுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு கடைசியாக. ஸோ கைஸ், பைக்கோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து பைக் எப்படி சர்வீஸ் பண்ணாங்க, ஸோ அதோட ரிவ்யூலாம் வந்து நான் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். செயின் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக நாய்ஸ் வருது. ஸோ அவங்க செயின் லூப் அடிக்கலை, வீட்டில் போய் தான் அடிக்கணும். இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த செயினில் அந்த ஆயிலெலாம் போயிட்டுருக்கும். ஸோ ஓகே கைஸ், நான் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பைக்கு சர்வீஸ் கொண்டு போயிட்டு வந்தாச்சு. நான் ஷார்ப்பாக வந்து 4:30 போயிட்டேன். ஸோ பைக் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் போன பிறகு தான் தெரியுது, அப்போ தான் சர்வீஸே எடுக்கிறாங்க பைக்கை. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ அப்போ பார்த்துங்க நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் நம்ம வந்து சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி பார்த்துலாம். என்கிட்ட அவங்க டோட்டலாக சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1220 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதில் வந்து லேபர் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 568, ஸ்பேர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 649. ஓகேங்களா? ஸோ இந்த லேபர் காஸ்ட் 568 இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து அந்த கொரோனா ஸ்ப்ரே
அந்த ஆன்டிபயோட்டிக் சொல்லி ஒன்று அடிக்க போகிறோம்னு சொன்னாங்கல்ல, ஸோ அது வந்து லேபர் சார்ஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 450 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் கூட வந்து ஏதாவது ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். அப்போ தான் தெரியுது அது வந்து ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து பஃபிங் பாலிஷ். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரே கிடையாது. வண்டி பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் வாஷ் பண்ணப்போ ஒன்று ஸ்ப்ரே பண்ணுவாங்கள்ல, அது பாலிஷ்னு சொல்லுவாங்க. பாலிஷ் லிக்விட் மாதிரி இருக்கும், அதுதான். ஸோ எந்த ஆன்டிபயோட்டிக் அவங்களாம் ஸ்ப்ரே பண்ணவே இல்லை. பட் என்கிட்ட சர்வீஸ் எடுத்தவர் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணார், கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால பைக் எல்லாம் வர பைக் எல்லாமே கம்பல்சரி வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரே பண்ணி தான் செட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பாலிஷ் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு பார்க்கிங்கில் பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லிடுங்க, கம்பல்சரி எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு பஃபிங் பாலிஷ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. பட் ஒன்றே தான், அது கொரோனா ஆன்டிபயோட்டிக் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு இந்த பில் இருக்குல்ல, ஸோ இந்த பில்லை வந்து நான் ஃபோட்டோ காப்பி எப்படியா போடுறேன். அதிலே தெளிவாக போட்டிருக்காங்க டெஃப்லான் கோட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இதில் எங்கே அந்த கொரோனா ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்காங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பைக்கில் டேப்பட் நாய்ஸ் வரல. ஸோ நான் ஒரு டவுட்டில் தான் அவங்க கொண்டு போய், பட் நான் ஹியர் பண்ண வரைக்கும் அந்த நாய்ஸும் வரல. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷோரூமில் போய் கேட்டேன். அவங்களும் ஃபுல்லாக ரைஸ் பண்ணி பார்த்துட்டு டேப்பட் நாய்ஸ் எதுவும் வரல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ சர்வீஸ் சென்டருக்குலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த பஃபிங் பாலிஷை வந்து நீங்கள் வேறு நேம் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன நம்புவாங்க, நீங்கள் கொரோனா அந்த நேம் யூஸ் பண்ணுறப்ப ஸோ ஓகே ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் அதில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்பல் பண்ணாதீங்க கஸ்டமர்ஸை. இன்னும் ஒரு சின்ன அப்டேட்டு, இது எத்தனை பேர் வந்து சர்வீஸ் சென்டரில் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, அதாவது எல்லா மாடல் பைக்குக்கும் வந்து இதுதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்களாமா. செகண்ட் சர்வீஸ் அதாவது 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆயிலை டாப் அப் தான் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்களாம். ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. நீங்கள் சப்போஸ் சர்வீஸ் விட்டீங்கன்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது. பட் நான் டெலிவரி எடுக்கும்போது அவங்களே கூப்பிட்டு காமிச்சிட்டாங்க இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், NSோட செகண்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இதோட 10,000 கிலோமீட்டர்ஸ் தான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ரீசன் பிடிச்சிருந்தா மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவலாக பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து டங்கு தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 220 வீடியோ தான் வரும். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் பை.